Hello everybody, hi. So welcome to Vedantu and அவங்க Shravanee. So இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு செகண்ட் மிட்டம் லைவ் ஒன்று இருந்ததுனால இன்னைக்கு கிளாஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ யாரெல்லாம் லைவ் கிளாஸில் இருக்கீங்க? ஸோ இஸ் த ஆடியோ அண்ட் வீடியோ கிளியர் ஃபார் யூ? ஸோ இங்கே சேட்டில் வந்து வெட்டிக்காத பேசிட்டு இருக்கிற மூட்டை பூச்சிஸ்லாம் வந்து கிளம்புங்க, வேற லைவுக்கு நீங்கள் போங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கிளாஸ் முடியறதுக்குள்ள 14th யூனிட்ல இருக்கக்கூடிய ஃபுல் புக் பேக் ஆன்சர்ஸ், ஷார்ட் ஆன்சர்ஸ் ஆஸ் வெல் அஸ் லாங் ஆன்சர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, சூப்பர். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இதில் இருக்கக்கூடிய ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் ஒரு 400 பேர் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா போதும். we will hit 2 lakh subscribers. ஓகே, ஹாய் ஹாய் ஹாய், வெரி குட்ரா. ஸோ நம்ம சேனல்ல வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாலே போகிறோம். we are going to hit 2 lakh subscribers. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த லைவ் பார்த்துட்டு இருக்கிற யாராச்சும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா லைக்கும் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மூணாவது விஷயம் அது என்னது, ஷேர். ஆமாம், ஷேர் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், சரியா? ப்ளீஸ். ஸோ ஹாய் ராஜ்குமார், எவ்ரிபடி ஹாய். ரிமூவ் சம் இடியட்ஸ். ஆமாம், இந்த ஓகே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்களெல்லாம் வந்து கொஞ்ச நேரம் வந்து டைம் அவுட் போட்டு வைப்போம். 24 hours அவங்க வந்து அமைதியாக இருப்பாங்க. டெலீட் பண்ணிட்டேன், சரியா? அவங்க வரமாட்டாங்க. ஹாய் பிரவீனா, ஷஹானா, ஹாய். யாரெல்லாம் கிளாஸ் வந்திருக்கீங்க? யூ கேன் புட் யுவர் நேம் இன் த சாட். ஆக்சுவலி யாரெல்லாம் கிளாஸ் வந்திருக்கீங்க யூ கேன் புட் யுவர் நேம். வர்ஷினி ஹாய். வாசினி, வாஷினி கரெக்டா, வாஷினி ஹாய். பாரதி ஹாய். நிறைய பேர் உங்கள் ஐடி இல்லாமல் வேற ஒரு பேரை வந்து உங்கள் ஐடியில் வச்சுருக்கீங்க. ஸோ யூ கேன் புட் யுவர் நேம் இன் த சாட். வேதா ஹாய். பாரதி ஹாய். சஹானா ஹாய். யாஷ்மிதா ஹாய். நந்தினி ஹாய். என்னது, ருவைதா, ருவைதா ஹாய். பத்மஸ்ரீ, சஞ்சனா, ஹினா, ஓகே. தீக்ஷா, டாடி ஐடியா பாரு. டே ராஜ்குமார், ஏன்டா கிளாஸ் வரல அப்படின்னு நான் உனக்கு கேட்பேன். நீ அப்போ தான் ஃபோன் ஃபுல் ஸ்பீக்கரில் வச்சுருப்பேன். உங்கள் அப்பாவை நான் ஏதோ மரியாதை குறைவாக பேசுகிறேன்னு அவர் நினைப்பாரு. அதனால் வந்து உங்கள் பேரை போடுங்க கமெண்ட்டில், அப்போ தான் ஐ வில் நோ யூ. ஓகே, ஆர் அந்த ஐடியில் உங்கள் பேரை வந்து வச்சுட்டு ஒரு ஐடி எடுத்துகிட்டு வாங்க. ஓகே, ஸோ எல்லாருமே கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த பர்டிகுலர் லைவ் செஷனுக்கு லைக் பண்ணிவிடுங்க. ஆல்சோ ப்ளீஸ் டூ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ மேம் அவனை என்னை விட்டு படிச்சிடும் அப்படின்லாம் யோசிக்காத. நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டுநைட் we will hit 2K subscribers, 2 lakh subscribers நம்ம வந்து இன்னைக்கு நைட்டே வந்து அடிச்சிரும், சரியாடா? ஸோ அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஓகே, சூப்பர்டா, செம. யாழினியன் சார் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் போடலையா? ஓகே, நான் என்னன்னு கேட்குறேன், அதை மட்டும் நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேப்பா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் வந்து நீங்கள் இப்போது ஆன்லைன்லேயே வந்து அட்டென்ட் பண்ணலாம், சரியா? ஸோ உங்களுக்கு வந்து 2nd November வரைக்கும் டேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ till 2nd November யூ கேன் அட்டெண்ட். ஓகே, ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்க அப்படின்னா, மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்டு ஃப்ரீ தான், கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக எழுதுங்க. 7th standard ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து 12th standard ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் யார் வேணால் இது எழுதலாம், கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. பட் இது மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியது கோடிக்கணக்கான ஒர்த்தான கிஃப்ட்ஸ். ஓகே, ஸோ கண்டிப்பாக MB சாட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஷார்ட் ஆன்சர்ஸ், பிரீஃப் ஆன்சர்ஸ். ஓகே, என்னது மேம்? ஐடென்டிஃபை வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆசட்ஸ் பேஸ்ட் ஆன் தியர் சோர்சஸ். என்ன சோர்ஸ்லேருந்து ஆசிட் வருது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அவங்க நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, டைப்ஸ் ஆஃப் ஆசிட்ஸை கிளாஸிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஆர்கானிக் ஆசிட்ஸ், அதாவது லிவிங் திங்ஸ், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன்ஸ். ஓகே, இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆசிட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆர்கானிக் ஆசிட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம், சரியா? ஸோ ஆசிட்ஸ் present in plants அப்படி இல்லைன்னா அனிமல்ஸ். அனிமல்ஸ் அப்படின்னா அதில் ஹியூமன்ஸும் தான் வருவாங்க, சரியா? ஸோ எனி லிவிங் திங்ஸில், உயிருள்ள ஒரு பொருளில் இருக்கிறத நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், we call it as organic acids. ஓகே, ஸோ உயிருள்ள ஒரு பொருளில் இருக்கிறத வந்து we call it as organic acids. ஓகே, எக்ஸாம்பிள் HCOOH. இது என்னதுடா? ஸோ இதோடைய பேர் எல்லாத்தையுமே நோட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஐ வில் டெல் யூ த நேம்.
ஓகே, ஸோ இந்த சிவப்பு கட்டெரும்பு உடைய பேர் வந்து ஃபார்மிகா சம்திங் வரும், அதோடைய சயின்டிஃபிக் நேம். அதனால தான் அதுலேருந்து என்ன பண்ணாங்க, ஃபார்மிக் ஆசிட் அப்படின்னு பேர் வச்சாங்க. இது கடிச்சா செமையா வலிக்கும். ஓகே, ஸோ இந்த சிவப்பு கட்டெரும்பு தான் வந்து என்னது, ஃபார்மிகா. ஸோ அதுலேருந்து வந்தது தான் இந்த, அதுக்கிட்ட இருக்கும் ஃபார்மிக் ஆசிட். ஸோ HCOOH வந்து என்னது, ஃபார்மிக் ஆசிட். இதோடைய பேர் என்னது, ஃபார்மிக் ஆசிட். இதே லெமன்ல என்ன ஆசிட் இருக்கும், அசிட்டிக் ஆசிட் இருக்கும். ஆரஞ்சில் இருக்கும், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் இருக்கும். சரியா? ஸோ CH3COOH வந்து என்னதுடா, இட் இஸ் அசிட்டிக் ஆசிட். ஓகே, வெரி குட். வினிகர்ல நமக்கு வந்து அசிட்டிக் ஆசிட் வந்து இருக்கும். சரியா? புரிஞ்சுதா? Is that clear? Okay. ஓகேவா? சிட்ரிக் ஆசிட், சாரிடா மாத்தி சொல்லிட்டேன். லெமன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சிட்ரிக் ஆசிட் தான் இருக்கும். நான் அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டேன். லெமன்ல இருக்கக்கூடிய ஆசிட் வந்து என்னது, சிட்ரிக் ஆசிட். ஓகே, ஸோ அசிட்டிக் ஆசிட் வந்து நமக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த வினிகர்லாம் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, நம்ம ஒரு ஊறுகாய் போடுறதுல அதுலலாம். ஸோ அது வந்து என்னது, அசிட்டிக் ஆசிட். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஆர்கானிக் ஆசிட். இன்ஆர்கானிக் ஆசிட் வந்து எதுலேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றோம், ராக்கு, கல்லு, அதுக்கப்புறமா மினரல்ஸ். அந்த கல்லுல தான் மினரல்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். சரியா? ஸோ ராக்கு, மினரல்ஸ், இவங்க கிட்ட இருந்தெல்லாம் எடுக்கக்கூடியதை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், we call it as inorganic acids. Okay, we call it as inorganic acids. சரி, பிளாக் பண்ணிடலாமா? என்ன பிளாக் பண்றதுதான் ஒரு வேலையா இருக்கு கிளாஸ்ல. இந்த பாரதின்னு ஒரு ஐடியா இருந்ததே, சொல்லு மச்சி. பிளாக் வாங்கப்பா. ஸோ இந்த மாதிரி வெறும் வெட்டி கதை பேசிட்டு படிக்கிற ஒரு லைவ்ல வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ற சப்ஸ்கிரைபர்ஸ் வேண்டவே வேண்டாம். சரியா? பாருங்க, HCl இஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். HCl உடைய நேம் என்னப்பா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஓகே, அடுத்து HNO3 வந்து என்னது, இட் இஸ் நைட்ரிக் ஆசிட். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், நைட்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். H2SO4 நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், we call it as sulfuric acid அப்படின்னு சொல்லுவோம். சல்ஃபூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க எல்லாருமே இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ். ஓகே, அடுத்தடா ரைட் எனி 4 யூசஸ் ஆஃப் ஆசிட்ஸ். சரி, இந்த ஆசிட்ஸ் உடைய யூசஸ்லாம் என்ன நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl. ஸோ இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நம்ம எதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம், we can use it for cleansing the toilets. ஓகே, ஸோ cleaning டாய்லெட்டை நம்ம வந்து கிளீன் பண்றதுக்கு கிளென்சிங் ஏஜென்ட்டா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, கிளென்சிங் ஏஜென்ட் அப்படின்னா கிளீனிங் ஏஜென்ட் அப்படின்னு அர்த்தம். அடுத்து citric acid is used in the preparation of effervescent salt and as a food preservative. effervescent salt அப்படின்னா என்ன, ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்னா நமக்கே வந்து தெரியும். இப்போ சிட்ரிக் ஆசிடை வந்து நம்ம யூஸ் பண்ணி ஃபுட்டெல்லாம் நம்ம ப்ரிசர்வ் பண்ணலாம். லைக் லெமன் புழிஞ்சி வைப்போம் இல்லையா, பிக்கிள்ஸ்லாம் நம்ம லெமன் புழிஞ்சி வைப்போம். ஓகே, எஃபர்வெசன்ட் சால்ட் அப்படின்னா நொர மாதிரி பொங்கி வரும். 9th பெய்டு பேட்ச் கொண்டு வாங்க. ஓகே, லைவ் பேட்ச் வேணுமா, ரெக்கார்டட் பேட்ச் வேணுமா? உங்களுக்கு பெய்டு பேட்ச்னா லைவ் பேட்ச் வேணுமா, ரெக்கார்டட் பேட்ச் வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரியா? ஸோ பொங்கி வரக்கூடியதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், எஃபர்வெசன்ட் சால்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். தமிழ் மீடியம்க்கு பாசிபிள் இல்லடா. ஓகே, ஸோ வெரி சாரி, தமிழ் மீடியம் பாசிபிள் இல்லடா. ஓகே, யா, ஓகேவா? யா, ஸோ நம்ம வந்து வாட்டரை வந்து அந்த எஃபர்வெசன்ட் சால்ட்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம வாட்டரை வந்து ஆட் பண்ணாலே பொங்கி வரும். பொங்கி வரக்கூடிய அந்த கேஸ் வந்து என்னது, கார்பன் டை ஆக்சைடு கேஸாக இருக்கும். சரியா? லைவ் பேட்சா? சரி, ஓகே.
சரி, அதை பற்றி நம்ம வந்து என்ன பண்ணலாம், கண்டிப்பாக பிளான் பண்ணலாம். ஓகே, கார்போனிக் ஆசிட் இஸ் யூஸ்ட் இன் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ். பாருங்க, ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ்னா நம்ம சோடாஸ்லாம் குடிக்கிறோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து அதில் வந்து என்ன ஆசிட் யூஸ் பண்ணுறாங்க? கார்போனிக் ஆசிடை யூஸ் பண்ணுறாங்க. டார்டாரிக் ஆசிட் வந்து கான்ஸ்டிட்யூவன்ட் ஆஃப் பேக்கிங் பவுடர். நம்ம கேக் செய்யலாம், நம்ம இந்த பேக்கிங் பவுடர் வந்து யூஸ் பண்ணுவோம், ரைட்? பேக் பண்ண. ஸோ இந்த பேக்கிங் பவுடரில் தே யூஸ் டார்டாரிக் ஆசிட். ஓகே மேம், இஸ் சிட்ரிக் டேஞ்சரஸ்? சி, சிட்ரிக் ஆசிட் வந்து கான்சென்ட்ரேஷன் பொறுத்து இருக்கு. நீ லெமன் எடுத்துட்டு போய் நம்ம ஐஸ்ல புழியலாமா? நோ. லெமன் எடுத்து நம்ம ஃபேஸ்ல புழியலாமா? நோ. ஸ்கின்னு மேலெல்லாம் லெமனை அப்ளை பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, அது நல்லதே கிடையாது. ஓகே, லெமன் ஜூஸை வெறும் லெமனை மட்டும் அப்படியே புழிஞ்சு தண்ணிலாம் கலக்காம கான்சென்ட்ரேட்டடா குடிப்போமா? நோ. லெமன் ஜூஸ் எப்படி குடிப்போம்? நிறைய தண்ணி ஊற்றி கொஞ்சமா லெமன் புழிஞ்சி நம்ம லெமன் ஜூஸ் குடிப்போம். ஓகே, ஸோ வெறும் வயிற்றுல நம்ம லெமன் ஜூஸ் குடிப்போமா? நோ, ரைட்? ஸோ சிட்ரிக் ஆசிட் டேஞ்சரஸ்லாம் கிடையாது. we need to dilute and use. ஓகே, டைல்யூட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? எஸ். give the significance of pH of soil in agriculture. pH அப்படின்னு சொல்றோம். pH means what? power of hydrogen. ஓகே, ஐசிஎஸ்சியில் ரொம்ப நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக தான் இருப்பாங்க இல்லையா? பட் வேதாந்துல வந்து ஐசிஎஸ்சிக்கும் 1-on-1 கிளாஸஸ் இருக்குடா. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், வேதாந்து வெப்சைட்டில் போயிட்டு ஐசிஎஸ்சி தமிழ்னு சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதாடா? ஓகே, ஆட். ஓகேப்பா. ஸோ அடுத்து பிஹெச், பவர் ஆஃப் ஹைட்ரஜன். ஒரு விஷயம் வந்து ஆசிடாக இருக்கா, இல்லை அது பேசிக்காக இருக்கா, இல்லை அது நியூட்ரலாக இருக்கா அப்படிங்கிற ஒரு மெஷரிங் குவான்டிட்டியை நம்ம வந்து இது எது யூஸ் பண்ணுறோம்? இந்த பிஹெச்சை நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? சாயிலுடைய பிஹெச் ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்? ஸோ சாயிலுடைய பிஹெச் வந்து ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, லெமன், ஆரேஞ்ச், இந்த மாதிரி புளிப்பு ஃப்ரூட்ஸ், சிட்ரஸ் ஃப்ரூட், இவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் ஆல்கலைன் சாயில் தான் வேணும், பேசிக்காக இருக்கணும். pH 7க்கு மேலே இருக்குன்னா ஆல்கலைன் இல்லையா, கொஞ்சம் ஆல்கலைன் சாயிலாக இருக்கணும். ஓகே, இதே ரைஸ், ரைஸ் வந்து நமக்கு க்ரோ ஆகணும் அப்படின்னா அப்போ நமக்கு அசிடிக் சாயில் வேணும். ரைஸ் வந்து நமக்கு க்ரோ ஆகணும் அப்படின்னா அப்போ நமக்கு என்ன சாயில் வேணும்? we need acidic soil. ஓகே, அடுத்ததா சுகர் கேன். நம்ம பொங்கல் வந்தா கரும்பு சாப்பிடுவோம். ஆல்சோ நம்மளுடைய சுகர் நமக்கு சுகர் கேன்லேருந்து வருது. ஸோ இந்த சுகர் கேனுக்கு வந்து என்ன சாயில் வேணும்? நியூட்ரல் சாயில் வேணும். ரெண்டு பேரும் இல்லாமல் நமக்கு நியூட்ரல் சாயில் வேணும். ஸோ சிட்ரஸ் ஃப்ரூட்டுக்கு என்ன சாயில் தான் வேணும்? we need alkaline soil. ரைஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அசிடிக் சாயில், அண்ட் சுகர் கேனுக்கு வந்து நியூட்ரல் சாயில் நமக்கு வேணும். ஆல்கலைன் அப்படின்னா பேசிக் அப்படின்னு அர்த்தம். பேசிக்னா என்ன? ஸோ இந்த pH உடைய வேல்யூ நமக்கு 0ல இருந்து 14 வரைக்கும் இருக்கும். ஸோ 0ல இருந்து 7 வரைக்கும் அந்த pH வேல்யூ இருக்கிறப்ப அதை நம்ம ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். 7ல இருந்து 14 வரைக்கும் இருக்கிறது நம்ம பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் நியூட்ரல். ஒரு நல்ல தண்ணி, ஒரு டிஸ்டில்டு வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் வந்து எப்படி இருக்கும்? நமக்கு நியூட்ரலாக இருக்கும். ஐடியலி ரெயின் வாட்டர் ஷுட் பி நியூட்ரல். ஓகே, பட் கண்டாமினேட் ஆகி வந்துச்சுன்னா அது அசிடிக் ஆகிடும். நெக்ஸ்டா, வாட் ஆர் த வேரியஸ் யூசஸ் ஆஃப் aqua regia? ஸோ திஸ் கொஸ்டின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். aqua regia உடைய முக்கியமான யூசஸ் எல்லாமே என்ன என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஓகே, ஸோ இட் இஸ் யூஸ்டு சீஃப்லி டு டிசால்வ் மெட்டல்ஸ் சச் ஆஸ் கோல்ட். முக்கியமாக இதெல்லாம் இல்லை, டிசால்வ் மெட்டல்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். டிசால்வ் மெட்டல்ஸ் என்ன மாதிரி மெட்டல்? கோல்டு, பிளாட்டினம். இப்போ கோல்டு, பிளாட்டினம்லாம் எது கூடயுமே ரியாக்ட் பண்ணாதுடா. சரியா? பெருசா எது கூடயுமே ரியாக்ட் பண்ணாது.
ஆனால் நீ கோல்டையே கரைக்கணும், பிளாட்டினமையே கரைக்கணும் அப்படின்னா அது ஆக்வா ரெஜியாவால மட்டும்தான் முடியும். அது யாரால மட்டும்தான் முடியும்? ஆக்வா ரெஜியாவால மட்டும்தான் முடியும். ஓகே, இட் இஸ் யூஸ்டு ஃபார் கிளீனிங் அண்ட் ரிஃபைனிங் கோல்டு. கோல்டை வந்து கிளீன் பண்ணியும் ரிஃபைன்னா பியூரிஃபை பண்ணுறதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ரிஃபைன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பியூரிஃபை பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ கோல்டை வந்து ரிஃபைன் பண்ணுறதுக்கும் பியூரிஃபை பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்? பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் உடைய யூசஸ் என்னென்னு கேட்குறாங்க. இட் இஸ் யூஸ்டு ஃபார் பிளாஸ்டரிங் போன்ஸ். ஸோ நம்ம போன்ஸ்லாம் வந்து உடஞ்சிருச்சு, கை வந்து உடஞ்சிருச்சு, கால் உடஞ்சிருச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போகிறப்போ நமக்கு மாவு கட்டுன்னு ஒன்று போடுவாங்க இல்லையா? அந்த மாவு என்ன மாவு? பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தான். தே கால் இட் ஆஸ் POP, ரைட்? POP மீன்ஸ் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ஓகே, ஸோ போன்ஸ் வந்து உடஞ்சிருச்சு அப்படிங்கிறப்போ தே யூஸ் திஸ் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் காஸ்ட் ஃபார் ஸ்டாச்சு. காஸ்ட் கிடையாது, இது காஸ்ட். ஸோ ஸ்டாச்சூஸ்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறப்போ அதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரைட்? ஸோ ஸ்டாச்சூஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சிலிக்கான் மாதிரி வச்சு அதில் வந்து ஒரு மாவு மாதிரி ஒன்று ஊற்றுவாங்க. ஊற்றினோன்னா இந்த மாதிரி நமக்கு ஸ்டாச்சு வந்து வந்துடும். அச்சு, காஸ்ட்னா அச்சு. ஸோ சிலைக்கான அச்சுக்கு என்ன பண்ணுவாங்க? இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சிலையோட அச்சுக்கு இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, 5 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்தது போகலாம். 2 ஆசிட் இருக்கு, A, B. ஆசிட் A gives 1 ஹைட்ரஜன் அயான். ஆசிட் B gives 2 ஹைட்ரஜன் அயான். ஆசிட் A என்ன, B என்ன? இதுல எந்த ஆசிட் நம்ம கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்? ரொம்ப ஈஸி. ஓகே, ஆசிட் A வந்து 1 ஹைட்ரஜனை தான் கொடுக்கும் அப்படின்ட்டாங்க. அப்போ அது வேறு யாருமே இல்லை, HCl தான். ஏன்னா HClல ஒரே 1 ஹைட்ரஜன் தான் இருக்கே. சரியா? அடுத்து B வந்து பார்த்தீங்க அப்படின்னா சல்ஃபூரிக் ஆசிட், H2SO4. B வந்து என்னது? சல்ஃபூரிக் ஆசிட். ஸோ இந்த சல்ஃபூரிக் ஆசிட் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? they call it as king of chemicals. ஓகே, ஸோ இந்த சல்ஃபூரிக் ஆசிடுக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் உண்டு. என்னது? கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ். ஓகே, ஸோ 1 ஹைட்ரஜன் கொடுக்கும் HCl, H2SO4 2 ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஹைட்ரஜனை கொடுக்கும். அடுத்ததா டிஃபைன் ஆக்வா ரெஜியா. மேம், இந்த ஆக்வா ரெஜியா பற்றி என்னமோ படித்தோம். என்ன படித்தோம்? இப்போ தான் படித்தோம். எஸ், ஆமாண்டா. இன்னும் ஒரு 300 சப்ஸ்கிரைபர்ஸ் நினைக்கிறேன். இந்நேரம் இன்னும் கொஞ்சம் அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருப்பாங்க நம்ம சேனலுக்கு. இன்னைக்கு நைட்டுக்குள்ள 2 lakh அடிச்சிடுவோமா தெரியல. எஸ், எக்ஸாக்ட்லி வந்து இன்னும் ஒரு 400 சப்ஸ்கிரைபர்ஸ் we need. ஓகே, ஓகேடா. அடுத்து போலாமா? ஆக்வா ரெஜியாவுடைய யூசஸ்ல ஒண்ணு பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஆக்வா ரெஜியாவுடைய யூசஸ்ல, யூசஸ் ஆஃப் ஆக்வா ரெஜியால இட் dissolves gold and platinum அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா? it dissolves gold and platinum அப்படின்னு நம்ம பார்த்தோம். கரெக்டா? ஓகே. Define aqua regia. It is a mixture of hydrochloric acid and nitric acid prepared optimally in a molar ratio of 3:1. So இந்த aqua regiaவை எப்படி prepare பண்றாங்க அப்படின்னா HCl hydrochloric acidum nitric acid HNO3. ஓகே, ஸோ HCl தான் வந்து என்னது? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அண்ட் நைட்ரிக் ஆசிட் வந்து என்னது? இட் இஸ் HNO3. ஓகே, ஸோ இந்த 2 ஆசிடையுமே 3:1 ரேஷியோல, 3:1 பங்குல, அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து 3 லிட்டர்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நைட்ரிக் ஆசிட் 1 லிட்டர் நம்ம எடுத்துப்போம். சரியா? இது ரெண்டுத்தையும் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா மிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதான் ஆக்வா ரெஜியா. ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தனியாக கரைக்க முடியாது, நைட்ரிக் ஆசிட் தனியாக கரைக்க முடியாது. பட் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா HClலும்
HNO3யும் ஒன்று சேர்ந்துச்சுன்னா அப்போ நமக்கு என்ன பண்ண முடியும்? அவங்க கோல்டு பிளாட்டினமே கரைக்க முடியும். இட் இஸ் அ எல்லோ ஆரேஞ்ச் ஃபியூமிங் லிக்விட். ஸோ இது எப்படிப்பட்ட ஒரு லிக்விடு? எல்லோ ஆரேஞ்ச் ஃபியூமிங் லிக்விட். ஃபியூமிங்னா என்ன? அது மேலேந்து புகை வரும். சரியா? ஸோ ஃபியூமிங், எஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ வரும்டா, டோன்ட் வரி. ஓகே, ஃபியூமிங் அப்படின்னா என்னது? அது மேலேருந்து புகை மூட்டமாக புகை வரும். சரியா? ஸோ அதுதான் ஃபியூமிங் லிக்விட். எல்லோ ஆரேஞ்ச் கலரில் இருக்கக்கூடிய ஃபியூம்ஸ் வந்து நமக்கு வெளியில் வரும். இட் இஸ் ஹைலி கொரோசிவ் லிக்விட். கொரோசிவ் அப்படின்னா என்ன? அரிச்சிரும் அப்படியே. ஓகே, செம்ம அசிடிக். when you just pour on gold அப்படியே டிசால்வ் பண்ணிடும். சரியா? கோல்டு அப்படியே டிசால்வ் பண்ணிடும். இதை தான் வந்து கொரோசிவ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்ததா, able to attack gold and other substances. கோல்டு, பிளாட்டினம் இந்த மாதிரி பெரிய பெரிய மெட்டல்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியா அது வந்து என்ன பண்ணிடும்? இங்க லைவ் கிளாஸ்ல வந்து you should not talk. ஓகே, கிளாஸ் கவனிக்கணும்னா மட்டும் லைவ் கிளாஸ் வாங்க. சரியா? ஸோ ஆக்வா ரெஜியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் a mixture of hydrochloric acid and then nitric acid. என்ன ரேஷியோவில்? 3:1 ரேஷியோவில். அண்ட் இட் இஸ் வாட்? ஒரு எல்லோ ஆரேஞ்ச் ஃபியூமிங் லிக்விட். அண்ட் இது வந்து ஹைலி கரோசிவ் நேச்சராக வந்து இருக்கும். அண்ட் கோல்டையும் மற்ற சப்ஸ்டன்ஸையும் அது வந்து என்ன பண்ணும்? அட்டாக் பண்ணும். அடுத்ததா, கரெக்ட் த மிஸ்டேக்ஸ். Washing soda is used for making cake and bread soft and spongy. Calcium sulfate hemihydrate is used in textile industry for bleaching cloth. இதுல வந்து என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறாங்க. See, கேக் செய்ய வாஷிங் சோடா யூஸ் பண்ண மாட்டோம். கேக் செய்ய என்ன யூஸ் பண்ணுவோம்? We use this baking soda. கேக் செய்ய நம்ம பேக்கிங் சோடா தான் யூஸ் பண்ணுவோமே தவிர வாஷிங் சோடா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ கேக் வந்து நமக்கு ஸ்பாஞ்சியாகவும் சூப்பராகவும் வரணும் அப்படின்னா வில் பி யூஸிங் பேக்கிங் சோடா. அடுத்ததா, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் ப்ளீச் பண்ணுறதுக்கு கால்சியம் சல்ஃபேட் யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. நோ, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் கிளாத்தோடைய இப்போ பஞ்சு நம்ம எடுக்கிறோன்னா பஞ்சு என்ன கலரில் இருக்கும்? பழுப்பு கலரில் இருக்கும். இப்போ அதை நான் வந்து ஒயிட் கலரில் when I want to bleach, ஒயிட் கலரில் I want to bleach, take away the colors, other colors அப்படின்னா I have to use calcium oxychloride. Have to use calcium oxychloride. Is that clear? So calcium oxychloride வந்து நம்ம டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறப்போ cloth வந்து நமக்கு என்ன ஆகும்? ப்ளீச் ஆகும். சரியா? cloth வந்து நமக்கு clothes வந்து என்ன ஆகும்? நமக்கு ப்ளீச் ஆகும். ஓகே, அடுத்ததா, what is neutralization reaction? Give a example. Neutralization reaction அப்படின்னா என்ன? ஸோ ஒரு ஆசிடும் பேஸும் சேர்ந்து நமக்கு சால்ட் அண்ட் வாட்டரா நியூட்ரலைஸ் ஆகுது. ஆசிடும் பேஸும் சேர்ந்து நியூட்ரலா மாறுது. ஆசிட் அண்ட் பேஸ் when it reacts it gives salt and water. ஸோ இங்க இருக்கிற HCl வந்து என்னது? இதோட பேர் வந்து என்னது? hydrochloric acid. Hydrochloric acid. Okay, இது NaOH என்னது? It is sodium hydroxide. இது வந்து என்னது? It is sodium hydroxide. Okay, ரெண்டு சேர்றப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? சோடியம் குளோரைடு. sodium chloride. ஓகே, எஸ். ஸோ இப்போ கவனிங்க, இந்த HCl வந்து என்னது? ஸோ இட் இஸ் HCl வந்து என்னது? ஆசிட். சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து என்னது? பேஸ். சோடியம் ஹைட்ராக்சைடு என்னது? பேஸ். ஸோ இந்த Naவும் Clவும் சேர்ந்து NaClஆக வெளில போயிடும். ஹைட்ரஜனும் OHும் சேர்ந்து H2O வாட்டராக வெளில போயிடும். ஸோ ஆசிடும் பேஸும் சேர்ந்து நமக்கு சால்ட் ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும். ஆசிடும் பேஸும் சேர்ந்து நமக்கு சால்ட் ப்ளஸ் வாட்டர்.
Do you understand? Do you understand? Very good. So acid plus base சேர்ந்து react பண்ணி நமக்கு salt plus water கொடுக்கிறதா நம்ம neutralization reaction அப்படினு சொல்லுவோம். So let's go for the answer in detail. Differentiate hydrate and anhydrous salt with examples. Hydrate salt அப்படினா என்ன? Anhydrous அப்படினா என்ன அர்த்தம்? Hydration அப்படினா என்ன அர்த்தம்டா? What do you mean by hydration? What do you mean by hydration? What do you mean by hydration da? Hydration அப்படினா என்ன அர்த்தம்? Drinking water. Hydration அப்படினா water வந்து add ஆகிறத வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? We call it as hydration. இல்லையா? Are you all hydrated? Yes or no? Already upload பண்ணீங்களா இந்த lesson உடைய first half மட்டும் நான் last year upload பண்ணேன். Last year I uploaded. Yes, very good. So இப்போ எல்லாரும் என்ன பண்ணுங்க? Drink 1 cup of water and chatல mission water accomplished அப்படினு போடுங்க. Because do you all know one thing? நம்ம வந்து ஒரு ரொம்ப கம்மியான percentage நம்ம வந்து டீஹைட்ரேட்டடா இருந்தா கூட நம்ம brain வந்து என்ன ஆயிடும்? மறந்து போ. So படிச்சது எனக்கு எக்ஸாம்ல போய் மறக்குது அப்படி இப்படினா you need to ask yourself, are you all hydrated? Okay? So if you are not hydrated அப்படினா என்ன பண்ணுங்க? தண்ணி குடிங்க. Okay? Clear? தண்ணி குடிச்சாச்சா? Mission water accomplished. Okay? குடிச்சாச்சா? Hydrated-ஆ? Mission water accomplished-ஆ? Very good. Okay, so always we have to be hydrated. அப்போதான் நமக்கு படிச்சது மறக்காது. Okay? Yeah. படிக்கணும், ரிவைஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா ஹைட்ரேட்டடா இருக்கணும். சரியா? Okay. Hydron is a term used to explain a substance that contain water. So, எந்த சப்ஸ்டன்ஸ்ல நமக்கு வாட்டர் இருக்கோ அதை தான் நம்ம ஹைட்ரான் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். வாட்டர் இருக்குன்னா அது ஹைட்ரேட்டட். தண்ணியே இல்லை, ட்ரை, நோ மாய்ஸ்சர், நோ வாட்டர், ட்ரை அப்படின்னா என்னது? anhydrous. அப்படின்னா என்னது? anhydrous. Anhydrous is a term used to explain a substance that does not contain a water as a constituent. Okay? So, தண்ணியே இல்லை, சுத்தமாக தண்ணியே கிடையாது, அவ்வளோ ட்ரையா இருக்கு அப்படின்னா அதான் வந்து நம்ம anhydrous அப்படின்னு சொல்லுவோம். சரியா? Okay. Composed of water molecules. Of course, hydrated-னா அதுல நமக்கு water molecules இருக்கும். இதே anhydrous அப்படின்னா not composed of water molecules. அதுல நமக்கு என்ன இருக்காது? Water molecules இருக்காது. These are known as hydrates. இப்போ இதுக்கு இன்னொரு பேர் வந்து உண்டு. என்னது? Hydrates. Okay? இதே anhydrous நம்ம இன்னொரு பேர் உண்டு. அது என்னது? Anhydrates. Okay? So hydrates அந்த சைடுல anhydrates.
Hydroscopic compounds can form hydrous compounds by absorption of water from air. ஸோ காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதம், காற்றுல இருக்கக்கூடிய மாய்ஸ்சர், பரவாயில்ல லைவுக்கு லேட்டாக வந்தால் பரவாயில்ல, கிளாஸ் கவனிங்க. ஸோ காற்றுல இருக்கக்கூடிய மாய்ஸ்சர், ஈரப்பதம், அதை வந்து அப்சார்ப் பண்ணி இவங்க ஹைட்ரஸாக மாறுறாங்க. இந்த பக்கம் பாருங்க, ஆன்ஹைட்ரஸ் காம்பவுண்ட்ஸும் வாட்டரை அப்சார்ப் பண்ணும். ஆனால் அது தண்ணியை அப்சார்ப் பண்ணாத அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணி வச்சுருப்போம், அதை ஏர் டைட் கண்டெய்னரில் நம்ம அதை சீல் பண்ணி வச்சுருப்போம். சரியா? எக்ஸாம்பிள் உப்பு. உப்புல தண்ணி கிடையாது, ஆனால் நீங்கள் உப்பு டப்பாவை ஓப்பன்லேயே வச்சுட்டு வந்துட்டீங்க. ஓகே, அம்மா சாப்பாட்டில் ரசத்தில் உப்பே போடலாமா அப்படின்னு சொல்கிறீங்க. டேய் போடா, கிச்சனில் போய் எடுத்து போட்டுக்கோடா அப்படின்றாங்க. கிச்சனில் போயிட்டு பசியில் உப்பு எடுத்து ரசத்தில் போட்டுட்டு என்ன பண்ணிட்டீங்க, உப்பு டப்பாவை ஓப்பன்லேயே வச்சுட்டு போயிட்டீங்க. உப்பு டப்பாவை ஓப்பன்லேயே வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா என்ன ஆகும், அந்த உப்பு சுற்றி இருக்கக்கூடிய மாய்ஸ்சரை வந்து அப்சார்ப் பண்ணும் இல்லையா? ஸோ உப்பு கிட்ட தண்ணி கிடையாது, ஆனால் அது சுற்றி இருக்கிற மாய்ஸ்சரை பயங்கரமாக அப்சார்ப் பண்ணும். இதுவே இங்கே பாருங்க, ப்ளூ விட்ரால், இது பேர் காப்பர் சல்ஃபேட்ல அந்த காம்பவுண்ட்லேயே 5 மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்கு. ஸோ ஒரு காம்பவுண்ட்லேயே வாட்டர் இருக்குன்னா அதுக்கு பேர் ஹைட்ரஸ். அந்த காம்பவுண்ட்ல வாட்டர் இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, ஆன்ஹைட்ரஸ். போறோம்னா இந்த ஆன்சர் எழுதினாலே they will give you mark, don't worry. Give test to identify acid and base. ஆசிடையும் பேஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்னென்னலாம் டெஸ்ட் இருக்கு, சரியா? ஆசிடும் பேஸும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு what are all the tests available? Acid turns blue litmus red. Bases turn, இங்கே தான் புள்ளி வரும், சரியா? ஸோ ஆசிட் வந்து என்ன பண்ணும், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, பார் ஞாபகம் வச்சுக்கோங்க, BAR. அதாவது ஆசிட் இருக்குல்ல, அது ப்ளூ லிட்மஸை ரெட்டா மாற்றும், ப்ளூ லிட்மஸை ரெட்டா மாற்றும். இதே ரெட் லிட்மஸை ப்ளூவா மாத்திச்சுன்னா அது பேஸ், அப்படியே ஆப்போசிட்டா இருந்தா பேஸ். ஓகே, ஸோ ப்ளூ லிட்மஸை ரெட்டா மாத்திச்சு அப்படின்னா அது வந்து என்னது, இட் இஸ் ஆசிட். ஓகே, ப்ளூ லிட்மஸை ரெட்டா மாத்திச்சுன்னா தட் இஸ் ஆசிட். In acid, phenolphthalein is colorless. In base, phenolphthalein is pink color. Acidல நீங்க phenolphthalein spelling பார்த்துக்கோங்கடா, நான் ஈஸியா சொல்றேன். இங்க பாரு, phenol, PHENOL, phenol. ஓகே, PHENOL, phenol. P, அதுக்கு மட்டும் PH போட்டுக்கோ, இந்த PH மறந்துடாத, PH, phenol. இப்போ தாலீன் தனியா படி, THA, lean, LEIN, லீனா LE தான் வரணும், LI ஃபர்ஸ்டே போட்டுறாது. நிறைய பேர் LIEN எழுதுவீங்க, தப்பாயிடும், சரியா? phenol தாலீன் அப்படின்னு படிங்க. 8th ஸ்டாண்டர்டுக்கு வந்து லைவ் வந்து என்ன பண்ணலாம், 2 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் 8th ஸ்டாண்டர்டுக்கு லைவ்னு சொல்லலாமா? ஆனால் கஷ்டம்டா. நாங்கள் டீச்சர்ஸே வந்து 8த்துக்கும் லைவ் எடுத்து, சாரி அது என்னது, 8த்துக்கும் நாங்களே லைவ் எடுத்து, 9த்துக்கும் நாங்களே லைவ் எடுத்து, 10த்துக்கும் நாங்களே லைவ் எடுத்து, அடுத்து வந்து 12த்துக்கும் நாங்களே லைவ் எடுக்கிறது வந்து பாசிபிளே கிடையாது. இட் இஸ் டிஃபிகல்ட். ஸோ ஐ cannot give you that promise. 8த்துக்கான லைவ் கூடிய சீக்கிரம் நடக்கும். ஓகே, யா. இன்னும் நம்ம சேனலில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் தெரியுமா வேணும்? இன்னும் வந்து ஒரு 350 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வேணும். ஓகே, 2 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வரத்துக்கு வாங்கப்பா. ஸோ அடுத்து பாருங்க, இன் ஆசிட்ல ஃபினாப்தலீன் வந்து நமக்கு கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து ஆசிட்ல வந்து ஃபினாப்தலீனை போட்டிங்கன்னா ஃபினாப்தலீன் எந்த கலர் சேஞ்சுமே காட்டாது. இதே பேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினாப்தலீன் வந்து நமக்கு பிங்க் கலர் கொடுக்கும். இதே பேஸில் when you add phenolphthalein it gives pink color. In acid methyl orange is pink. ஆசிட்ல மித்தைல் ஆரஞ்சு வந்து நமக்கு பிங்க் கலர் கொடுக்கும். இதே பேஸ்ல மித்தைல் ஆரஞ்சு நமக்கு yellow கலர் கொடுக்கும். அவ்வளோதான்டா. ரைட் எனி 4 uses of acid, sorry base. Uses of acid நம்ம வந்து ஷார்ட் ஆன்சர்ஸ்லேயே படித்தோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து என்னது, uses of base.
Sodium hydroxide is used in the manufacture of soap. So, soap manufacturing க்கு நம்ம வந்து என்ன யூஸ் பண்றோம்? sodium hydroxide நம்ம யூஸ் பண்றோம். Calcium hydroxide is used in the whitewashing of building. So, வீடெல்லாம் வெள்ளை அடிக்கிறோம்ல, அதுக்கு நம்ம வந்து என்ன யூஸ் பண்றோம்? calcium hydroxide யூஸ் பண்றோம். soapல sodium hydroxide யூஸ் பண்றோம். Magnesium hydroxide is used for medicine for stomach disorder. Acidity அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு நம்ம வந்து ஏதாச்சும் வந்து ஒரு ஆன்டாசிட்ஸ் குடிக்கிறோம் இல்லையா? ஜெலுசில் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆன்டாசிட் குடிக்கிறோம். இந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி வயிறு புண்ணு இருக்கு ஆர் ஆசிடிட்டி அப்படின்னா. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த பேஸ் என்னது? மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. அமோனியம் ஹைட்ராக்சைடு இஸ் யூஸ் டு ரிமூவ் கிரீஸ் ஸ்டெயின்ஸ் ஃப்ரம் க்ளோத். இப்போ சைக்கிளில், பைக்கில், கார்லலாம் வந்து ஒரு லூப்ரிகேட்டிங் ஏஜென்ட்டாக வந்து கிரீஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கிரீஸுடைய அழுக்கு, ஸ்டெயின்னா வந்து என்னது? கரை. கிரீஸுடைய கரை வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் பட்டுருச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அமோனியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுவாங்க. டயக்ராம் வரைய வேண்டாம்டா, இதில் டயக்ராமுக்கு வேலையே இல்லை. ஓகே, ஸோ என்னென்ன யூசஸ் ஆஃப் பேசஸ்? சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து நமக்கு சோப்பில் யூஸ் பண்ணுறோம். கால்சியம் ஹைட்ராக்சைடு வீடு ஒயிட் வாஷிங்க்கு யூஸ் பண்ணுறோம். மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு ஸ்டொமக்கில் ஆன்டாசிட்ஸா, ஓகே, ஸ்டொமக் டிஸார்டருக்கு மெடிசின்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அமோனியம் ஹைட்ராக்சைடு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய கிரீஸ் ஸ்டெயின்ஸ் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ரைட் எனி 5 uses of salt. ஓகே, ஸோ சால்ட்டுடைய யூசஸ் 5 வந்து நம்ம இப்போ எழுத போகிறோம். ஓகே, யா. ஸோ காமன் salt, NaCl, it is used in our daily food and used as preservative. ஓகே, ஸோ நம்மளுடைய டெய்லி ஃபுட்டு, தினத்தரம் ஃபுட்டில் வந்து நம்ம டெய்லி சாப்பாட்டில் என்ன போட்டு சாப்பிட்றோம்? உப்பு போட்டு சாப்பிட்றோம். அதே நேரத்தில் ப்ரிசர்வேட்டிவ், ஒரு ஃபுட்டு கெட்டு போகாமல் இருக்க நம்ம உப்பு ஆட் பண்ணுவோம். லைக் ஊறுகாயில் நம்ம என்ன பண்ணுறோம்? உப்பு ஆட் பண்ணுறோம். ஏன்? கெட்டு போகாமல் இருக்க. வாஷிங் சோடா, சோடியம் கார்போனேட், ஃபார்முலா பார்த்துக்கோங்க, Na2CO3. வாஷிங் சோடா, சோடியம் கார்போனேட், Na2CO3. எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? used in softening hard water. அது என்ன மேம் ஹார்ட் வாட்டர்? உங்கள் வீட்டில் வர தண்ணி வந்து ஹார்ட் வாட்டரா சாஃப்ட் வாட்டர்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, தண்ணி கொதிக்க வைக்கிற பாத்திரத்தை பாருங்கள், ஒயிட்டாக இருக்கா? அதே மாதிரி பாத்ரூமில் போய் பாருங்கள், தரையில் அங்கங்கே வெள்ளையாக இருக்கா? ஒரு மாதிரி ஒயிட் கலரில் ஒரு லேயர் படிஞ்சிருக்கா? அப்போது அதுதான் சால்ட். ஓகே, அந்த வாட்டர் வந்து நமக்கு ஹார்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ட் வாட்டரை நம்ம பெருசாக குடிக்கக்கூடாது டைரெக்டாக. ஸோ அந்த ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் பண்ணுறதுக்கு வாஷிங் சோடா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட் இஸ் யூஸ்ட் இன் கிளாஸில், சோப்பில், பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் நம்ம வந்து இந்த வாஷிங் சோடாவை யூஸ் பண்ணுறோம். பேக்கிங் சோடா, சோடியம் கார்போனேட், சோடியம் பைகார்போனேட், NaHCO3, NaHCO3, சரியா? விச் இஸ் பேக்கிங் சோடா, சோடியம் பைகார்போனேட். ஃபினாப்தலீன் இஸ் அ கெமிக்கல்டா, அதை வந்து நம்ம இண்டிகேட்டராக யூஸ் பண்ணுவோம். இண்டிகேட்டர்னா என்ன மேம்? இது ஆசிடா இல்லை பேஸா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நம்ம ஃபினாப்தலீனை யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் பேக்கிங் பவுடர் விச் இஸ் மிக்சர் ஆஃப் பேக்கிங் சோடா அண்ட் டார்டாரிக் ஆசிட். ஸோ இந்த பேக்கிங் பவுடர் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா, இந்த பேக்கிங் சோடாவையும் டார்டாரிக் ஆசிடையும் மிக்ஸ் பண்ணி தான். இட் இஸ் யூஸ்ட் இன் சோடா ஆசிட் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். ஓகே, ஸோ இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, தீ அணைக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ இந்த தீ அணைக்க நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து நம்ம சோடா ஆசிட் வந்து நம்ம இந்த சோடியம் பைகார்பனேட்டை யூஸ் பண்ணுறோம். பேக்கிங் பவுடர் இஸ் யூஸ் டு மேக் கேக்ஸ் அண்ட் பிரெட் சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி. ஸோ கேக்கையும் பிரெட்டையும் சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் மாற்றுறதுக்கு திஸ் இஸ் பிளேயிங் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் நியூட்ரலைசிங் எக்ஸஸ் ஆஃப் ஆசிட் இன் ஸ்டொமக் அண்ட் ப்ரொவைடிங் ரிலீஃப். ஸோ நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆசிடிட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்போ அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கும் we use this.
சால்ட் சால்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். எந்த சால்ட்டு? பேக்கிங் சோடா. அடுத்தடா நெக்ஸ்ட் பாருங்க, ப்ளீச்சிங் பவுடர். ப்ளீச்சிங் பவுடர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? க்ளீன் பண்ண, டிஸ்இன்ஃபெக்டன்ட் இல்லையா? ஸோ பார்த்தீங்க கனவு டெஸ்ட் சீரீஸ் ஃபீஸ் வந்து கதை போயிட்டே இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் ஆல் இந்த டிஸ்கஷன் தான். அதனால் வந்து கரண்ட்லி நான் கரெக்டாக சொல்ல முடியாது ஃபீஸை. சரியா? ஃபீஸ் வந்து இன்னும் டிஸ்கஷனில் உள்ளது. கவனிங்க. ப்ளீச்சிங் பவுடர் கால்சியம் ஆக்சிக்ளோரைட் CaOCl2. இனிமேல் ப்ளீச்சிங் பவுடர் வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லணும்? நீங்கள் கால்சியம் ஆக்சிக்ளோரைடுன்னு சொல்லணும். என்ன சொல்வீங்க? கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. ஸோ கால்சியம் ஆக்சிக்ளோரைடுடைய ஃபார்முலா என்ன? CaOCl2. ஓகே, CaOCl2. It is used as disinfectant. Disinfectantனா என்னது? நம்ம இப்போ தரையில் டாய்லெட்லலாம் இன்ஃபெக்ஷன் பரவக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கிருமி நாசினியாக யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் யூஸ்ட் இன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. ஓகே, துணி இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறோம். ஃபார் ப்ளீச்சிங் காட்டன் அண்ட் லினன். லினனும் வந்து ஒரு துணி மாதிரி தான், சரியா? ஸோ காட்டன், லினன் இதெல்லாம் வந்து ப்ளீச் பண்ண, அதில் இருக்கக்கூடிய கலரை ரிமூவ் பண்ணி ஒயிட் ஆக்க நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அடுத்து ஆமாண்டா நவம்பர் 14th உங்களுக்கு தெரிஞ்சிடும். கமெண்ட் தாண்டா பார்த்துட்டு இருக்கேன், என்னன்னு சொல்லுங்க ரூபன். நெக்ஸ்ட் தான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த யூசஸ் எல்லாமே. கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் உடைய பேர் என்ன? கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட். ஸோ அதோடைய ஃபார்முலாவையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா? What is the formula? Very good. So CaSO4 dot half H2O. So it is used for plastering bones. So நம்மளுடைய bones வந்து plaster பண்றதுக்கு we use this. அடுத்து making cast for statue. So statue அச்சு பார்த்திருக்கோம் இல்லையா? நம்ம அந்த 2 மார்க்லயே படிச்சோம். So அந்த அச்சுக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா we are using this. கனவு டெஸ்ட் சீரீஸ்க்கு இப்போ பே பண்ணாதீங்கடா, நவம்பர் 14th அன்னைக்கு பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நவம்பர் 14th அன்னைக்கே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஆஃபர் இருக்குது. ஓகேவா? 50% ஆஃபர் இருக்கும் நவம்பர் 14th அன்னைக்கே ஜாயின் பண்ணுறீங்கன்னா. எக்ஸாம்பிள் 999 ஃபீஸ்ன்னு வச்சுக்கோ. நவம்பர் 14th அன்னைக்கே ஜாயின் பண்ணால் 999. லேட்டாக ஜாயின் பண்ணாங்கன்னா இட் வில் பிகம் 1999. ஓகே யா, இங்கிலீஷ்க்கு கண்டிப்பாக நடத்துவோண்டா, அது கவலைப்படாதீங்க. சல்ஃபூரிக் ஆசிட் ஏன் கிங் ஆஃப் ஆசிடாக நம்ம வந்து கூப்பிடுறோம்? இப்போ நம்ம 2 மார்க்கில் படித்தப்பவே நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட இந்த கேள்வியை கேட்டிருக்கணும். ஏன் மேம் சல்ஃபூரிக் ஆசிடை வந்து முத்துலட்சுமி உங்கள் பேர் வேற இல்லை, தயவுசெய்து ஐ எம் லேட்டுன்னு மெசேஜ் போடாதீங்க, கிளாஸ் கவனிங்க. ஓகே, ஐ வில் பி பேக் இன் அ மினிட். இந்த கொஸ்டின் நம்ம இப்போ படிக்கலாம். ஓகேவா? எஸ்.
Sulfuric acid வந்து நம்ம எதனால we are calling it as a king of acids. Sulfuric acid H2SO4 is called as the king of chemicals. ஏன் அப்படின்னா ஏன்னா wide range of usesனால அதால நிறைய uses வந்து இருக்கு. ஓகே, ஒன்றும் பிரச்சனைடா சோஷியல் நான் சொல்லித்தரேன், வெயிட் பண்ணுங்க சரியா. ஸோ சல்ஃபூரிக் ஆசிடோட யூசஸ் வந்து நிறையா இருக்கு. அதனால தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் இன் இண்டஸ்ட்ரினா நிறைய லேபரேட்டரிஸில் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சல்ஃபூரிக் ஆசிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் இதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ்ன்னு சொல்கிறோம். சென்ட்ரல் ரோல் இன் கெமிக்கல் மேனுஃபேக்சரிங். நிறையா கெமிக்கல் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு முக்கியமாக தேவையே யார் அப்படின்னா சல்ஃபூரிக் ஆசிட் தான் சரியா. ஸோ அதனால தான் சல்ஃபூரிக் ஆசிடை நம்ம கிங் ஆஃப் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸ்டென்சிவ் இண்டஸ்ட்ரியல் யூஸ். சரி, இண்டஸ்ட்ரியல் யூஸில் நம்ம இன்னும் என்னென்னலாம் நம்ம சல்ஃபூரிக் ஆசிடை எப்படி பயன்படுத்துகிறோம். Sulfuric acid is used directly or indirectly in the manufacture of huge variety of product. Sulfuric acid டைரக்டாவோ இன்டைரக்டாவோ நிறைய விஷயத்தை நம்ம மேனுஃபேக்சர் பண்ண we are using. என்ன ஃபர்டிலைசர்ஸ், பூச்சிக்கொல்லி, அமோனியம் சல்ஃபேட், சூப்பர் ஃபாஸ்பேட் இந்த மாதிரி பூச்சிக்கொல்லிக்கெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சல்ஃபூரிக் ஆசிடை யூஸ் பண்ணுறோம். டிட்டர்ஜென்ட், டைஸ். ஓகே, ஸோ டிட்டர்ஜென்ட் துணி சோப்பாக இருக்கட்டும், டைஸாக இருக்கட்டும், we use sulfuric acid. பெயிண்ட், பிக்மெண்ட் இதெல்லாமே கலர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், வெடி யூஸ் பண்ணுறோம். ட்ரக்ஸ், ஏதாவது ட்ரக்ஸ்னால் வந்து இட் கேன் பி நம்மளோட மெடிசின்ஸ் சரியா. அதே மாதிரி ஃபார்மசிட்டிக்கல்ஸ் தான் மெடிசின்ஸ். ஸோ ட்ரக்ஸு, ஃபார்மசிட்டிக்கல், மெடிசினல் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ண நம்ம வந்து என்ன பண்ணுறோம், we are using sulfuric acid. ஓகே, கண்டிப்பான ஆஷா மேம் வில் டீச் யூடா இங்கிலீஷ்க்கு சரியா. மேம் 9th யூனிட் 3, 4, 5 9th எந்த சப்ஜெக்டா, சயின்ஸா மயில்சாமி? கண்டிப்பாடா நடத்தலாம், தப்பே இல்லை, எல்லாத்தையுமே நடத்தும். Okay, indicator of industrial strength. The production of sulfuric acid is often used as an index of nation's industrial development because it is essential for so many manufacturing. அதாவது இண்டஸ்ட்ரியோட ஸ்ட்ரென்த்தே யாரா, சல்ஃபூரிக் ஆசிட் தான். ஏன்னா இந்த சல்ஃபூரிக் ஆசிடை வச்சு நம்மளால நிறைய கெமிக்கல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியுது. அப்படிங்கிறதுனால இந்த சல்ஃபூரிக் ஆசிடை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதர் ஆசிட் அண்ட் கெமிக்கல்லாம் ப்ரிப்பேர் பண்ண நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ண சல்ஃபூரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறோம். நைட்ரிக் ஆசிட், ஃபாஸ்போரிக் ஆசிட் இந்த மாதிரி வேறு ஆசிட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் சல்ஃபூரிக் ஆசிடை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி மற்ற இன்ஆர்கானிக் சால்ட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் நம்ம சல்ஃபூரிக் ஆசிடை யூஸ் பண்ணுறோம். அதனால தான் கிங் ஆஃப் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பெட்ரோலியம் ரிஃபைனிங் அண்ட் மெட்டல் ப்ராசஸிங்கில் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம், பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸில் எங்கே யூஸ் பண்ணுறோம். ரிமூவிங் இம்பியூரிட்டியை அந்த அசுத்தங்களை இம்பியூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு we use sulfuric acid. Cleaning metals before electroplating or galvanizing. எலக்ட்ரோபிளேட்டிங்னா என்ன, எலக்ட்ரோபிளேட்டிங் அப்படின்னா ஒரு மெட்டல் மேலே இன்னொரு மெட்டலை நம்ம பிளேட் பண்ணுறோம், ஒரு மெட்டல் மேலே இன்னொரு மெட்டலை நம்ம கோட் பண்ணுறோம். அடுத்து கேல்வனைசிங் அப்படின்னா ஜிங்கை அயன் மேலே கோட் பண்ணுறோம், ஏன்னா அயன் துருப்பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா. ஸோ இந்த மாதிரி மெட்டல்ஸை எலக்ட்ரோபிளேட்டிங் முன்னாடியோ இல்லைனா கேல்வனைசிங் முன்னாடியோ க்ளீன் பண்ணுறதுக்கும் we use sulfuric acid. Then strong chemical properties. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சல்ஃபூரிக் ஆசிட் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆசிடாக வந்து இருக்கும், விச் இஸ் புரோட்டான் டோனார். ஹைட்ரஜனை வந்து அது வந்து என்ன பண்ணும், டொனேட் பண்ணும். பவர்ஃபுல் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட், அது வந்து வாட்டரை ரிமூவ் பண்ணக்கூடிய பவர்ஃபுல்லான டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டாக இருக்கும். குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், எப்போ, எஸ்பெஷலி வென் ஹாட் அண்ட் கான்சென்ட்ரேட், அது ஹாட்டாகவும் கான்சென்ட்ரேட்டடாகவும் இருக்கிறப்போ அது சூப்பரான ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக இருக்கும். டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்னா வாட்டரை ரிமூவ் பண்ணிடும் அப்படின்னு அர்த்தம். புரோட்டான்னா என்ன, ஹைட்ரஜன் தான் புரோட்டான், புரோட்டான்னா ஹைட்ரஜன், ஹைட்ரஜனை அது டொனேட் பண்ணும். 2 ஹைட்ரஜன் இருக்குது, ஸோ 2 ஹைட்ரஜனையுமே அது டொனேட் பண்ணும்.
சரியா? So these are all the reasons why we call sulfuric acid as king of acids. புரிஞ்சுதா? ஸோ யாருக்கெல்லாம் கிளியராக புரிஞ்சுது? யாருக்கெல்லாம் டவுட்ஸ் இருக்கு? என்ன டவுட் கேளுங்க. 9th சயின்ஸ் பயாலஜி 20th லெசன் கண்டிப்பாக டீச் பண்ணுறோம்டா, டோன்ட் வெரி. எப்படி கிளாஸும் பார்த்து ஹோம்ஒர்க்கும் பண்ணுறது? கவனி, உன் ஹோம்ஒர்க்குக்கு ஹெல்ப் ஆகிற சாப்டர்ஸாக பார்த்து நம்ம கிளாஸை பாருங்க. சரியா? இப்போ உங்களுக்கு ஹோம்ஒர்க்கில் நாளைக்கு இந்த சாப்டர் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ இந்த வீடியோ பாரு. வேற சாப்டர்னா அப்போ இந்த வேற வீடியோ பாரு. சோஷியல் ஹிஸ்ட்ரி யூனிட் 7 சொல்லி கொடுத்துருக்கேன்டா. யூனிட் 7 நம்ம லைவ் வரலையா? யூனிட் 7 வரலையா? ஷார்ட் ஆன்சர்ஸ் மட்டும் வந்திருக்கோமா? நான் செக் பண்ணுறேன். இல்லைனா ஐ வில் கம் லைவ் அண்ட் டீச் யூ. உங்களுடைய செகண்ட் மிட் டர்ம் போர்ஷன்ஸை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். 8th லைவ் கிளாஸ்னா நிறையா பேர் நம்ம சேனலில் 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டில் கேட்டால் மட்டும்தான் அதுக்கு தனி டீம் ஆஃப் டீச்சர்ஸ் வந்து நம்ம சேனலில் 8th லைவ் பண்ண முடியும்டா. ஏன்னா ப்ராக்டிக்கலி நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 9th 10th 11th 12th நீட்டுக்கு அப்படின்னு 5 பேட்சுக்கு டீச் பண்ணுறோம். சரியா? ஸோ 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸே ஒரு வருஷம் ஃபுல்லாக 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க. அடுத்த வருஷம் தான் நாங்கள் 9th வந்து டீச் பண்ணவே ஆரம்பித்தோம். அப்போ தான் 9th ஆடியன்ஸும் வந்தாங்க. சரியா? ஸோ 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ இருக்கிற இவங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன்னா இவங்களுடைய சீனியர் ஒரு வருஷம் ஃபுல்லாக எங்களை வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி 9th வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை நான் அந்த மாதிரி ஒரு வருஷம் ஃபுல்லாக கேளுங்க அப்படிலாம் நான் சொல்லலை. ஆனால் நிறையா பேர் 8th ஆடியன்ஸ் நம்ம சேனலில் வரப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், 9th பண்ண முடியும். ரூபன் உங்க கமெண்ட் என்னடா? தேங்க்யூ தரணி. இன்னைக்கு லைவ் கிளாஸ் நல்லா போச்சா? எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? லைவ் சூப்பரா போச்சா? எஸ். Do you have any doubts? ஓகேடா. ஸோ மறக்காம எல்லாருமே MBSATக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ டோன்ட் மிஸ் இட். ஓகே, எஸ், சூப்பர், வெரி குட், வெரி குட், பக்கா சூப்பர்டா. சரி கைஸ், ஸோ டாடா, பாய் பாய், தேங்க்யூ. நோ டவுட்ஸ் ரைட்? MBSATக்கு மறக்காம எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க.